இப்போலாம் ஜாதகம் பார்க்குறவங்க நெறைய பேர் ஜோதிட அறிவாளிகளா இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, இந்த யூடியூப் புக்ஸ் படிக்கிறது இதுலேருந்து வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி நாலேட்ஜ் இருக்கும். அத நான் இல்லன்னு சொல்லல, இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறது வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சா அவங்களுக்கு அவங்களே பார்த்துக்கணும். அப்படி இல்லையா, இப்போ ஒருத்தவங்கள நம்பி யார்ட்டயாச்சும் போய் பார்க்க போறாங்க. வேற அவங்க ஜாதகத்த வந்து வேற யார்ட்டயாச்சும் குடுத்து பார்க்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்க சொல்றத நம்பணும். இப்ப இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கும் சரியா முழுசா தெரியறது கிடையாது. சரி இல்ல அப்படின்ட்டு இன்னொருத்தன்ட்ட போய் பார்த்தோம்னா, அதையுமே அவங்க முழுசா எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா, இதுக்கு இப்படில இருக்குது. இந்த இது இங்கேருந்து பார்க்குது. இது இதோட சேர்ந்துல இருக்கு. இது இந்த மாரி பலன்கள் வராதுல்ல. அப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்தா, நீங்களே அத பார்த்துக்கலாம்ல. சரி நீங்களே பார்த்துக்கலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அதில பிரில்லியன்ட்டா இருந்தா. ஸோ அத விட்டுட்டு நீங்க ஏதாச்சும் அரைகுறையா பார்த்து படிச்சு வச்சிருப்பீங்க. நான் தப்பு சொல்லல. தெரிஞ்ச வரையும் ஓகே. ஏன்னா ஜோதிடத்த பொறுத்தவரையுமே யாரும் முழுசா கத்துக்க முடியாது. ஓகேங்களா? யாரா இருந்தாலுமே அது ஒரு ஒரு நாளும் புதுசா தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதில நெறையா விஷயங்கள் இருக்கு. அத பொறுத்தவரை நானுமே ஃபுல்லா கத்துக்கவும் முடியாது, கத்துக்கிட்டதும் இல்ல. ஆனாலுமே ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. பட் இவங்க வந்து என்னன்னா, இப்ப தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் பார்த்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஏதோ இப்ப தான் யூடியூப்ல எல்லாமே இருக்குதுல்ல. எந்தெந்த மாரி இருந்தா என்னன்ட்டு எல்லாம் படிச்சுட்டு, அவங்களும் ஒரு ஐடியாவுக்கு வரமாட்டாங்க. நம்ம சொல்றத எடுத்துக்க முடியாது. மொத்தத்தில எதையுமே அவங்க புரிஞ்சுக்க போறது கிடையாது. அரைகுறையாச்சும் கொஸ்டின் கேட்டுட்டு, நம்ம சொன்னா நம்ப போறாம அவங்க டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட டைம் தான் அதில வேஸ்ட் ஆகவும் செய்யும். இப்போ டாக்டர்ட்ட போறீங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு இந்த மாரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ அவங்க டாக்டர் வந்து ஒரு மாத்திரை குடுக்குறாங்க. சரி இத போடுங்க. உங்களுக்கு சரியாயிரும்ன்னு சொல்றாங்க. ஸோ அவர்ட்ட போயிட்டு எனக்கு இந்த மாத்திரை எதுக்கு சரியாகாது. இதுக்கு வேற மாத்திரை போட்டா நல்லாருக்குமே. இந்த மாத்திரை எதுக்கு எனக்கு தர்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் என்ன சொல்லுவாரு? ஸோ அதனால உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, அத உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அத விட்டுட்டு எதையுமே சரியா புரிஞ்சுக்காம கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு, அது உங்க டைம் வேஸ்ட்டு, என் டைம் தேவையில்லாம வேஸ்ட் ஆயிட்டுருக்கும். அப்படி இல்லையா, உட்காந்து நீங்க இன்னும் நெறையா அனலைஸ் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தெளிவுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்க. இல்லாட்டி அதுக்கப்புறம் மத்தவங்கள்ட்ட பாருங்க.